மத்தேயு 4 ஜெபத்தையும் கடைசி பக்கம். புனித சந்தியாவுக்குறை நாம ஆரம்பிச்சுக்கோம். கைப்படையை முறியடிக்க தூயதான திருத்தூரை உள்ளதில் நடிப்பு செய்யலாம். நாங்கள் படிக்கின்றது எங்களுக்காக இறைவனை மன்றாடி ஆபத்து வேளையில் நாங்கள் மனம் கலங்காமல் உறுதியாக நின்று வெற்றிகளை செய்கிறார். நாங்கள் மனம் செய்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களை நிறுத்துகின்றன. எக்காலமும் தூயவரான இறைவன் காற்றடித்து சரி போல் இருக்கிற எங்களை அவருடைய நீதிக்கு உத்தரிக்க சொன்னால் நாங்கள் தாங்குவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் துன்ப பாத்திரங்களை நாங்கள் குடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானார். அது அவருடைய தூய விருப்பத்தின்படி ஆகட்டும். ஆபத்துகளை எதிர்கொள்கிற புனித சந்தியாவுக்கை நாங்கள் எங்கள் பலவீனங்களால் அனுமதிகளாமல் காத்தலும் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் காலாத்தில் இறங்க செய்து அதிலிருந்து இறங்க செய்கிறவரும் எல்லா இறக்கமும் உடைய தந்தையாகிய இறைவனை என்று நாங்கள் நன்கு அறிந்திருந்தாலும் எங்கள் இறை நம்பிக்கை குறைவினாலும் எங்கள் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கடியில் வீழ்ந்து போய்விடுவோமோ என்று கருதுகிறோம். இறக்கம் பொருந்திய திருக்குறளை கலக்கமும் சமயங்களில் வேறுபடி செய்கிறவரை சூழ்ந்திருக்கும் துன்பத்திரங்களை நாங்கள் மனம் கலந்தாதபடி எங்களை தேர்ச்சி அரவணைத்தவரும் உங்களை நம்பி வேண்டிக் கொண்ட ஸ்பெயின் மக்களுக்கு துணையாக வெள்ளைத்துறை இணைந்து கையகப்படை முறியடித்து வெற்றியை கொடுத்தது போல இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற எங்களுக்கு இவ்வேளையின் உதவியால் கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கும் எங்கள் ஆன்மாவின் பகைவனை முறியடித்து விரட்டி முழு வெற்றியடைய எங்களுக்காக இறைவனை மன்றாடும். மூடி கிடக்கும் ஏராளமான மக்கள் உண்மையான அறிவுரையை கண்டு நீப்படைய உதவி புரியும். புனிதராக நீ மறை சாட்சி முடிக்கிற போது ஏற்கனவே ஏந்திக் கொண்டிருந்தபடி இறைவனை வந்து நமக்கு உதவி புரிந்தது போல் நீரும் நாங்கள் இருக்கும் தருணத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிந்து நாங்கள் படைத்து விண்ணக முடிந்த ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆமென்.
சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொண்டோம். கலிலேயா நாட்டில் பிறந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இனியின் புகழாய் வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போது இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு வாரம் போது இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகழிப்பின் போது இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் துயரத்தில் நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகிற்கு இயேசுவை சாற்றினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மை உலகிற்கு உரைத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேடியுடன் திருமறை தந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிரழிப்பில் உடன் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாயைகளை முறியடித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தை மகிழ்வுடன் ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்கள் சூழ்ந்திட நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எபேசில் அன்னையை கண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையின் அருள்வரம் பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியிடம் ஆன்மாவை அளித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூவுடன் பொம்மஸ்தலம் கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைகளை அன்பு செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்கலை படையுடன் வந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைகளை
இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகுப்பின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு நாம் அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் அவர் தோற்றுவித்து கொண்டு வந்த இறையாட்சியை பற்றி சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. தானாக வளரும் விதை, பெரிய மரமாகும் கழுகு விதை, இவைகளின் வழியாக இந்த இறையாட்சியினுடைய முக்கியத்துவத்தை அறிய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே நமக்கான ஆற்றலை இறைவன் நமக்கு நிறைய தந்தளிக்கின்றார். நல்லது செய்வதற்கான அத்தகைய அந்த நல் மனதும் அதற்கான ஆற்றலும் தந்த அந்த இறைவனை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்பதோடு அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களான நீதி, உண்மை, அன்பு, மகிழ்ச்சி போன்றவற்றை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்தவர்களாக அதற்கான அருளையும் இந்த மொழியில் நாம் கேட்போம். அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலியானது புளோரிடா மங்களராணி ஜோசப் லூயி குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மங்களராணிக்கு நல்ல சுகம் வேண்டியும், கேகநகர் பிரகாஷ் ராஜு இவர்களுடைய 40வது ஆண்டு திருமண நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, பொன்னகர் ஜெரல்ட் சார்லஸ் இவர்களுடைய மகன் ஜெரல்ட் பிராங்க்லின் பதவி உயர்வு கிடைத்தமைக்கு நன்றியாக, சென்னை அனுபா நிவாஷ் குமார் இவர்களுடைய திருமணம் நல்லபடியாக நடந்தவைக்கு நன்றியாக, சேதுகாரணி ஜோ சுகிர்தா லிவானி லியான்சி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, ஓஎஃப்டி செலஸ்டின் விமலா குடும்பத்தினர் நன்றியாகவும், பிள்ளைகளுடைய உடல் கல்வி மற்றும் ஞானத்தில் வளர வேண்டியும், கருமண்டபம் மெண்டோன்சா கிரேசி குடும்பத்தினர் நன்றியாக மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், தஞ்சாவூர் சகாயராஜ் மரிய செல்லா குடும்பத்தினர் நன்றியாகவும் பத்திரம் விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும், பொன்மலைப்பட்டி கேத்தரின் நல்ல சுலோ பிரதவசம் ஆனதற்கு இறைவனுக்கு நன்றியாக, யுஎஸ்ஏ ஷர்மிளா ஜூலி மைக்கேலின் செரினா வேலை வாய்ப்பு வேண்டி வேண்டுதல் வழியாக, மேட்டுப்பட்டி ஜெனிஸ் மார்ச்சின் இவர்களுடைய திருமணம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று, செல்வநகர் இமானுவேல் நிர்மலா குடும்பத்தில் மறைத்த மேரி விக்டோரியா ஜோசப் சுந்தரராஜ் பன்னீர் ராஜன் ஆன்ம இலைப்பாட்சிக்காக, கண்டோன்மெண்ட் பிரான்சிஸ் குடும்பத்தில் மறைத்த லூர்து மேரி அவர்களுடைய 11ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆன்ம இலைப்பாட்சிக்காக, கண்டோன்மெண்ட் மைக்கேல் குடும்பத்தினர் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காக, மறைமொழிய சபையில் சேர்ந்து உழைத்து மறைத்த அருள் சகோதரி ஜோஸ்லினா மேரியினுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக, பெரியமலங்குபாறை ஜேம்ஸ் ஜோஸ்பின் குடும்பத்தில் மறைத்த சந்தன மேரி, சந்தனத்தம்மாள், அடைக்கலசாமி, அடைக்கலை மேரி ஆன்ம இலைப்பாட்சிக்காக, செல்வநகர் கிருஷ்ணமூர்த்தி கலைவாணி, மனோஜ் சீத்தர் பிரியா இவர்களுடைய குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் இவ்வழியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னுமாக நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் புனித சந்தியாகுப்பின் அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுத்து இந்த வழியில் நாம் மன்றாடுவோம். மேலும் ஆலய புதுப்பிக்கின்ற நம்முடைய பணிகளுக்காக, நம்முடைய வீட பணிகள் மற்றும் ஆலய கோபுர பணிகள் எல்லாமே நல்லபடியாக எந்த ஒரு தடையும் இன்றி அதற்கான பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் என அனைத்தும் இறைவன் நிறைவாக இந்த நாட்களில் நமக்கு தந்திருட வேண்டும் என்றும் இவ்வழியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். வழியில் தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனப்போக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்றே என்றென்றும் ஆவே உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையே இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் வரை சாட்சியாக செவ்வி சிந்து பேச்சினை புனித சந்தியாக பொறுத்து அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வடிவை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கிக் கொண்டாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இடைத்திரு வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 5 முதல் 10 மற்றும் 13 முதல் 17 வரை. அந்நாட்களில் இளவேணி காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்திய உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம் மீது வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தம் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது இத்தியாவான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் ஆளனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனையை வாயிலிருந்து படுத்துக் கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவில் இருந்து வரவில்லையா? பின் ஏன் வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியிட்டு என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாவை தாக்கினர். அப்பொழுது போரில் பிரிந்தவர்களும் தாவீது வீரர்களும் சிலர், இந்திரியர் உரியாவும் ஆண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழ வழி. இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழ வழி. சொந்த உறவுகள் கைவிட்டாலும் வந்த பாசங்கள் பிரிவிட்டாலும் சொந்த உறவுகள் கைவிட்டாலும் வந்த பாசங்கள் பிரிவிட்டாலும் கைவிடா இறைவனை அனுதினம் புகழ்வோம். இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழ வழி.
இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. சொந்த உறவுகள் கைவிட்டாலும் கொண்ட பாசங்கள் பிரிந்திட்டாலும் சொந்த உறவுகள் கைவிட்டாலும் கொண்ட பாசங்கள் பிரிந்திட்டாலும் கைவிடா இறைவனை அனுதினம் புகழும் இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. Hallelujah, 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 hallelujah. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 26 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தண்ணீர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தாம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவி பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் நாம் இறையாட்சியை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறையாட்சி என்ப வார்த்தை விவிலியத்தில் ஏறக்குறைய 50 தடவைக்கு மேலாக அது வருகிறது. அப்படி நாம் விவிலியம் வாசிக்கும் போது அதை அடிக்கடி நாம் அதை பார்த்தாலும் இன்னும் நிறைய முறை அந்த வார்த்தையை கேட்டாலும் இறையாட்சி என்பது என்ன அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதனுடைய தன்மை அவ்வளவு எளிதாக நமக்கு புரியாது என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் சற்று
நாம் கவனம் எடுத்து முயற்சிக்கின்ற பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பங்கில் நடந்த ஒரு சம்பவமாக தான் இதை சொல்வார்கள். அப்போது இந்த பழைய வார்த்தை இறையாட்சி என்பதற்கு விண்ணரசு என்று இருக்கும் பழைய அந்த மொழிபெயர்ப்பிலே. அதில் ஒரு சிலர் அருட்தந்தையர்கள் இறையரசு என்றும் அதை பயன்படுத்துவார்கள். அப்படிதான் அந்த பங்கு தந்தை அந்த இறையரசு விண்ணரசு இதை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒருவராக இருந்தார். ஒரு நிகழ்ச்சிக்கு முன்பாக அவர் அந்த மைக் டெஸ்டிங் சொல்லும் போது அவருடைய வழக்கம் என்பது இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க என்று வழக்கமாக சொல்லுவோம். அவர் இறையரசு வருக என்றுதான் வழக்கமாக அந்த மைக் டெஸ்ட் அவர் செய்வாராம். அதுதான் அவருடைய ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு முன்பாக அவர் மைக்கு முன்னால் வந்து இறையரசு வருக இறையரசு வருக என்று அவர் அந்த டெஸ்ட் பண்ணுகிறார். அப்போது அங்கிருந்த அந்த மைக் செட் ஆபரேட்டர் அவர் ஒரு இந்து நண்பர். அவர் கையில் ஒரு மைக்கை வைத்துக் கொண்டு இறையரசு எங்கே இருந்தாலும் மிக வேகமாக பங்கு தந்தையை வந்து பார்க்கவும் ரொம்ப நேரம் அவர் உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று அவர் சொன்ன போது அங்கிருந்த ஒரு சிலருக்கு அது சிரிப்பு வந்ததாம். இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த இறையரசு இறையாட்சி அப்படிங்கிறது நமக்கு புரியாமலே இருக்கும். அந்த வார்த்தையை நாம் மேலோட்டமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஆனால் அதை பற்றி அந்த விளக்கத்தை ஆண்டவர் இயேசு சொல்கின்ற அந்த நிலையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான். எனவே இறையாட்சி என்பதை பற்றி நாம் விவிலியத்திலே சற்று விளக்கமாக தெளிவான ஒரு வரையாக பார்க்கின்ற பொழுது, புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லும் போது, இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவியார் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்ற அந்த ஒரு வசனத்திலிருந்து இறையாட்சியினுடைய விழுமியங்கள் நீதி, அமைதி, மகிழ்ச்சி, உண்மை போன்ற இந்த விழுமியங்களை செயல்படுத்தும் போது அதை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய நற்செய்தி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இறையாட்சி என்பது அது படிப்படியாக வளரும் தன்மை கொண்டது. இறையாட்சியை யாரும் அது தடுக்கவோ அல்லது அதனுடைய வளர்ச்சியை பின்னோக்கி நிறுத்தவோ இழுத்து செல்லவோ முடியாது என்பதை தான் ஆண்டவர் இயேசு தானாக வளரும் விதை என்ற அந்த ஒரு உவமை வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த உவமையை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு விதை அது விதைக்கப்பட்ட பிறகு அது எதுவும் செய்யாமலே அது தானாகவே வளர்கிறது என்ற அந்த ஒரு கருத்தியலை நாம் எடுத்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய உலகம், இன்றைய சமகால வாழ்வு அல்லது இன்றைய அந்த சமூக கட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்பது மேலாண்மையியல் என்பது. அதாவது எல்லாவற்றையுமே நாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய நேரத்தை மிக கச்சிதமாக செலவிட வேண்டும். நேரத்தை நாம் வீணாக்க கூடாது. மாறாக அதே போல அனைத்தையுமே நம்முடைய கட்டுக்குள், நம்முடைய வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த மேலாண்மையியல் உலகம் என்று சொல்லுவது. இந்த மேலாண்மையியல் உலகம் சொல்லுகின்ற பொழுது, இந்த உற்பத்தி திறனை நாம் அதிகப்படுத்துகின்ற பொழுது, உற்பத்தியை நாம் பெருக்குகின்ற பொழுது எல்லாருக்குமே அது அந்த ஒரு எல்லாம் கிடைக்கும். அது ஒரு நல்லது ஒரு வளர்ச்சியை அந்த சமூகம் அது எட்டும் என்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு கருத்தாக்கம் அதிகமாக பொதுவாக வைக்கப்படுகின்றது. ஆனால் இதை பற்றிய விளக்கம் தருகின்ற ஒரு விவிலிய ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, எல்லாவற்றையுமே நாம் இந்த மேலாண்மை உலகத்துக்குள் கொண்டு வர முடியாது அல்லது அந்த நேரத்துக்குள் அந்த வரையறைக்குள் நாம் கொண்டு வர முடியாது என்பதை, நம்முடைய பிறப்பு என்பதை நாம் தீர்மானிக்க இயலாது. அதே போல நம்முடைய இறப்பையும் நாம் தீர்மானிக்க இயலாது. அதே போல எல்லாவற்றையுமே நாம் ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்றால் இல்லை. ஏனெனில் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் இவர்கள் இந்த சமூகத்தினுடைய உற்பத்திக்கு எந்த ஒரு பயனும் அளிப்பதில்லை. அதனால் அவர்கள் தேவையில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது என சொல்லுகிற அவர், இந்த நாம் பல நேரங்களில் எதுவும் செய்யாமலே அதுவே அது தானாகவே வளரும் தன்மை கொண்டது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். ஏனெனில் நமக்கு தெரிந்தோ அல்லது நாம் எதுவும் செய்யாமலே நம்முடைய இதயம் என்பது அது துடிக்கிறது, நம்முடைய மூளை என்பது நம்முடைய உடலின் செயல்பாட்டை அது வரையறுக்கிறது, நம்முடைய உடல் என்பது அது வேலையை அது தானாகவே செய்கிறது. இது நாம் எதுவுமே செய்வதில்லை. அதே போலதான்
இந்த இறையாட்சி என்பது ஆண்டவர் இந்த உலகிற்கு கொண்டு வந்த அதை தோற்றுவித்த அந்த இறையாட்சி என்பது அது படிப்படியாக வளரும் தன்மை கொண்டது. எப்படி அந்த விதைக்குள் அதனுடைய அந்த ஆற்றல் ஒளிந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகின்ற பொழுது அது தானாக வளர்கிறதோ அதே போலதான் இறையாட்சி என்பது இந்த உலகத்திற்குள் அது ஆண்டவர் இயேசுவால் கொண்டு வரப்பட்டது. ஆண்டவர் இயேசு அதை தோற்றுவித்தார். எனவே அந்த இறையாட்சி என்பது அது வளரும், அதை யாரும் அதை எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான். ஏனெனில் பல நேரங்களில் இந்த உலகம் போகிற ஒரு போக்கை எடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் ஒரு கலிகாலம், இது ஒரு போதாத காலம். இந்த உலகத்தில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை, நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள், கெட்டவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது என்ற அந்த ஒரு பொதுவான அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. பல நேரங்களில் இது உண்மையாகவும் கூட இருக்கிறது. ஏனெனில் இந்த உலகம் என்பது இப்போது போகிற போக்கை பார்க்கின்ற பொழுது இன்று உலகம் முழுவதுமே வர்த்தக போர் என்பது இருக்கிறது. ஐயா எல்லாருமே அந்த நாட்டு மக்கள் அவர்கள் நல்லா இருந்தா போதும், இன்னொரு நாட்டு மக்கள் இன்னொரு இடத்தில் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, அவர்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாம என்ன இருக்கிறாங்க, எனக்கு எல்லாமே இருக்கிறதா என்ற அந்த நிலையில் தான் இன்று நான் வல்லரசு நாடுகள் அல்லது மிக சிறப்பான வளர்ந்த நாடுகள் என சொல்லப்படுகின்ற அந்த நாடுகள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு மனநிலையில் தான் அது செயல்படுகின்றன. குறிப்பாக இப்போது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு இந்த ஒரு தன்மை என்பது மிக அதிகமாக அது வளர்கிறது. எல்லா நாட்டு மேலையும் எந்த ஒரு நேரத்திலையும் அந்த வர்த்தக போர், அவர்களுடைய வரியை அதிகரிக்கிற அந்த ஒரு நிலையிலே எல்லா நாடுகளுமே அது சில நேரங்களில் அது என்ன செய்வது அல்லது எப்படி இதனுடைய ஒரு நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது என தெரியாத அந்த சூழலில் அது முதலில் பாதிக்கப்படுவது சாதாரண ஒரு சாமானிய மக்கள் தான். அவர்கள் தான் இந்த விலைவாசி உயர்வு, இன்னும் அவர்களுடைய அன்றாட தேவைகளை சரிவர கவனிக்க முடியாமல் பெரிய ஒரு துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். அதில் இந்த நாட்களிலே அதிகமாக பாதிக்கப்படுகின்ற ஒன்றாக இருப்பது இந்த தங்க விலை உயர்வு என்பதுதான். ஒவ்வொரு நாளைக்குமே அது நிறைய உயர்ந்து கொண்டே போகிறது. நேற்றைய விலை உயர்வு மட்டும் 9,450 ரூபான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளவுன்னு தெரியல, நான் டிவி எல்லாம் பார்க்கல. அதனால ஒவ்வொரு நாளுமே இது மிக விரைவாக ராக்கெட்டை விட வேகமாக போவதற்கு இத்தகைய இந்த ஒரு மோசமான ஒரு சுயநலமான இந்த ஒரு குறுகிய பார்வை இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த உலகம் பல நேரங்களில் நமக்கு எதிர்மறையான சிந்தனைகளை தந்தாலும், நிறைய துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை அது நமக்கு தந்து கொண்டே இருந்தாலும், ஆனால் உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும், உண்மை ஒரு நாள் உழைத்திடும். அந்த உண்மைதான் இந்த உலகத்தையே ஆளும் என்பதை தான் அந்த இறையாட்சி என்பது அது தானாக வளரும் தன்மை கொண்டது. அதன் ஆற்றலை யாரும் அழிக்கவோ ஒடுக்கவோ பின்னோக்கி இழுத்து செல்லவோ முடியாது என்ற அந்த ஒரு சிந்தனையை, கருத்தியலை இந்த ஒரு நிலையில் தான் நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே அந்த ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அல்லது ஆண்டவர் இயேசு நம்மிடம் விரும்புகின்ற அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களான அந்த உண்மையை, அன்பை, நீதியை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது நாம் அந்த இறையாட்சியினுடைய ஒரு கருவிகளாக இருக்கின்றோம். அதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். அதே போல இன்னொரு உண்மையான இறையாட்சியை அந்த பெரிய மரமாகும் ஒரு கடுகு விதைக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த கடுகு விதை என்பது விதைகளிலே மிக சிறியதாக இருக்கிறது. ஆனால் அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகும் போது வானத்து பறவைகள் வந்து அந்த நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய மரமாகிறது. அந்த பெரிய மரமாவதற்கான அந்த ஆற்றலை அது தண்டகத்துக்குள்ளே கொண்டுள்ளது. அதே போலதான் இந்த உலகம் என்பது அது நன்மைகளால் நிறைந்துள்ளது. அந்த நன்மை என்பது இந்த உலகத்தில் இயல்பாகவே அது அந்த 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 உலகம் தன்னகத்தை அதில் கொண்டுள்ளது. எனவே நிச்சயமாக ஒரு நாள் அந்த உலகம் அது நன்மையானதாக, நன்மையால் நிறைந்ததாக, இன்னும் எல்லா இடங்களிலும் நல்ல செயல்கள் இருக்கும்படியான அத்தகைய ஒரு உலகத்தை நோக்கிதான் இந்த உலகம் அது சென்று கொண்டிருக்கும். ஒருவேளை அது பின்னோக்கி செல்வதாக இருக்கலாம்,
நிறைய அந்த போர்களும் துன்பங்களும் அந்த கஷ்டங்களும் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய அந்த துன்பங்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக இவை எல்லாமே மாறும் என்பதை தான் இந்த இறையாட்சி நமக்கு முன்வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை இந்த உலகில் செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை இந்த உலகில் வாழுகின்ற நாம் எல்லாருமே நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சில முக்கியமான நகரங்களில் அல்லது ஒரு சில இடங்களில் ஜஸ்டிஸ் பாக்ஸ் என்ற ஒன்று இருக்குமா, அது தமிழில் நாம் நேர்மையின் பெட்டி என்று நாம் சொல்லலாம். அதாவது சில இடங்களில் கடைகள் இருக்கும், அதை பாக்கெட் போட்டு இத்தனை ரூபாய் இத்தனை டாலர் என்று அதில் அவர்கள் போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த கடையில் எந்த நபர்களும் இருக்க மாட்டார்கள், அந்த பெட்டி மட்டும் இருக்கும். அந்த நமக்கு தேவையான அந்த பொருள் அங்கே பாக்கெட் செஞ்சு இருக்கின்ற பொழுது அது $5 என்றால் அந்த $5 நாம் அந்த பெட்டிக்குள் போட்டுவிட்டு நாம் அந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நாம் 2 ரூபாயை போட்டு நாம் 10 ரூபாய்க்குள்ள பொருளை எடுத்துக்கொண்டால் அது கேட்பதற்கு இங்கு யாரும் இல்லை, அது யாரும் கேட்கவும் மாட்டார்கள். ஆனாலும் இந்த சமூகத்தில் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், உண்மையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை சொல்லும் வண்ணம் ஒரு சில இடங்களில் இந்த நேர்மையின் பெட்டி என்ற இந்த ஐரோப்பிய ஒரு சில நகரங்களில் இது அப்படி செயல்படுகிறதா? ஆமன்பார்ந்தவர்களே, அதுதான் ஒரு இறையாட்சியினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லது இறையாட்சியினுடைய ஒரு செயல்பாடு என்பது இப்படிப்பட்ட அந்த நேர்மையான அந்த செயல்பாடுகளால் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு புகைப்பட கலைஞர் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த அந்த குழந்தைகள் அந்த கிராமத்தில் எல்லாமே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த கலைஞர் அந்த குழந்தைகளை பார்த்து, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சாக்லேட் அந்த பாக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். அதனால எல்லாரும் வரிசையா நிற்க வைத்து அவர் சொல்லுகிறார், அந்த மரத்தடியை யார் போய் தொடுறாங்களோ நான் அந்த சாக்லேட் பாக்கெட்டையும் அந்த மரத்தடியில் வைப்பேன். முதலில் தொடுகின்ற நபர் அந்த சாக்லேட் பாக்கெட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த குழந்தைகளும் சரி என சொல்லி போட்டிக்கு தயாராகிறார்கள். இவர் 1 2 3 ஸ்டார்ட் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் யாருமே ஓடவில்லை, மாறாக அப்போதுதான் அவர்கள் தன்னுடைய கரங்களை எல்லாம் கோர்த்து கொண்டு இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் 1 2 3 என்று சொல்லி ஒன்றாகவே அவர்கள் ஓடி ஒரே நேரத்தில் அந்த மரத்தை தொட்டு அந்த சாக்லேட் பாக்கெட்டை எடுத்து அனைவருமே அந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அப்போது அந்த புகைப்பட கலைஞர், இது என்ன நியாயம், நான் இப்படியா நான் போட்டி வச்சேன், யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாக்லேட் சொல்லியிருந்தேன், ஆனா நீங்க எல்லாம் ஒன்றா வந்து நீங்க இப்படி இந்த போட்டியை மாத்திட்டீங்க என்று சொன்ன போது அந்த குழந்தைகள் சொன்னார்களா, இதுதான் எங்க ஊர் நியாயம், நாங்கள் எதுவுமே இங்க தனியாக சாப்பிட மாட்டோம், எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் சாப்பிடுவோம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த போட்டியை நாங்கள் இப்படி விளையாடுவதுதான் எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது அந்த புகைப்பட கலைஞர் அவர்களை நினைத்து பெருமைப்பட்டாராம். ஆமன்பார்ந்தவர்களே, அதுதான் இறையாட்சியினுடைய இந்த செயல்பாடு என்பது இப்படி சின்ன சின்ன இந்த செயல்பாடுகளில் தான் அடங்கி இருக்கிறது. நாம் ஒரு பொருளை நாம் ஒரு தின்பண்டத்தை சாப்பிடும் போது அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து நாம் சாப்பிடுவதோ அல்லது அதே போல ஒருவர் கீழே விழுந்து விட்டால் உடனடியாக அவருக்கான ஒரு முதலுதவி சிகிச்சை செய்வதோ, இன்னும் இது போல சின்ன சின்ன அந்த ஒரு பொது நலனை ஒரு அக்கறையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது அதுதான் நாம் இன்னும் இந்த இறையாட்சியினுடைய ஒரு கருவிகளாக நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. எனவே வாழ்ந்தவர்களே, நாம் மிக கவனமாக அறிவு தெளிவோடு இருக்கின்ற பொழுதுதான் நாம் நல்லவர்களாக இருக்க முடியும். எந்த ஒரு சிறிய நேரத்திலும் கூட நாம் பாவத்தில் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட தாவீது அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். சாதாரணமாக ஆடி மேய்த்த சிறுவனாக இருந்த அவரை ஆண்டவர் உயர்த்தி அரசனாக திருப்பொழிவு செய்து அவரை எல்லா நலன்களாலும் நிரப்புகிறார், அவரோடு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார், அவருக்கு தேவையான வெற்றிகள் அனைத்தும் தருகின்றார். ஆனாலும் தாவீது தன்னுடைய வேலையை சரிவர செய்யாமல் அந்த பாவம் செய்கிற அந்த ஒரு நிலையிலே அவர் பாவத்தில் விழுகிறார். அப்போது ஆண்டவரை புறக்கணித்தவராக அந்த பாவ சூழலுக்கு அவர் உட்படுகின்றார். எனவே எப்போது நாம் ஒரு தீச்செயலை செய்கின்றோமோ அல்லது ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்போது நாம் கடவுளை புறக்கணித்தவர்களாக, கடவுளை நாம் கடவுளிலிருந்து நாம் விலகி செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி இல்லாமல் நாம் மிக கவனமாக அறிவு தெளிவோடு இருக்கின்ற பொழுது, ஏனெனில் புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுகின்ற பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் பசாசு எந்த
நேரத்தில் நம்மை வீழ்த்தலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல அது அடைந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார். எனவே இப்படியாக நாம் மிக கவனமாக இருக்கின்ற பொழுதுதான் இறையாட்சியினுடைய செயல்பாடுகளை நம்மிலே நாம் கொண்டவர்களாக இருக்க முடியும். எனவே வாழ்ந்தவர்களே, புனித சந்தியாகுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் அவருடைய அன்பு பக்தர்களாக அவருடைய சீடர்களாக இருக்க ஆசைப்படுகின்ற நாம் அவரை போல அந்த இறையாட்சியினுடைய செயல்பாடுகளை கொண்டவர்களாக நாம் இருப்பதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். மேலும் இன்றைய திருப்பலியானது கண்டோன்மெண்ட் செசிலியா குடும்பத்தினர் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றும் இவ்வழியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்படியெல்லாம் தந்தை ஆகிரியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்தை பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறவரின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைவிட்டு பயிற்சியாக. ஆண்டவரே, உன் திருமகனை மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமொழிக்கு நாடியமை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகுக்கு நவநாள் உமக்கு உகந்தபடி நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக
செயலுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டலத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கழிவு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் அன்பராகவும் உமது இறப்பிலே அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் முறையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும் சிறப்பாக இவ்வழியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறுவோம். திருமுக உடைகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் சடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருந்தீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் தலைவரும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.
வரம் தரும் வாரமுதே, அருந்திட வாயிலே, எழில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. வரம் தரும் வாரமுதே, அருந்திட வாயிலே, எழில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. உயிர் உயிர் நாம் தேடும் உலகின் பொருளே, நீதானே உலகின் வடிவாய் காண்கிறேன். உயிர் உயிர் நாம் தேடும் உலகின் பொருளே, நீதானே உலகின் வடிவாய் காண்கிறேன். வரம் தரும் வாரமுதே, அருந்திட வாயிலே, எழில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. ரசத்துடன் நீரும் அப்பமும் சேர்ந்து உணவென மாறும் நேரமே. ரசத்துடன் நீரும் அப்பமும் சேர்ந்து உணவென மாறும் நேரமே. இதை அனைவரும் வாங்கியே உன்னை பருகிடும் போதிலே, நிலைபெறும் வாழ்வு நிலைத்திடும் பேரு நிஜமென காண்கிறேன். அது நிஜமென காண்கிறேன். வரம் தரும் வாரமுதே, அருந்திட வாயிலே, எழில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. தனிமையில் நானும் தவித்த நேரம் துணையென நீயும் தேற்றினாய். தனிமையில் நானும் தவித்த நேரம் துணையென நீயும் தேற்றினாய். ஒரு மிதியடின் பாதையில் தினம் நடந்திட செய்கின்றாய். பொழித்திடும் வேலை பகிர்ந்திடும் வேலை உணவில் காண்கின்றேன். தினம் உணவில் காண்கின்றேன். வரம் தரும் வாரமுதே, அருந்திட வாயிலே, எழில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணிக்கான மன்றாட்டு. பேரிரக்கம் நிறைந்த என் தாயின் தந்தை மாலை இறைவா, பெரியவர்களாய் இந்த சத்யாப திருத்தல இறை சமூகமாக நீரே எங்களை அழைத்து ஆசீர்வதித்து பராமரித்து காத்து வழிநடத்தி வரும் உமது பேரன்பை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் திருத்தல திருவிழாவை இப்பொழுதா ஆண்டில் என் ஆலயத்தை புதுப்பிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ள பணியை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும். பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வில் புதுப்பித்தலின் அடையாளமான இப்பணி உமது விருப்பத்திற்கு ஏற்ப அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவுக்கு பொருளுதவி செய்வதற்கான நன்மையும் தாராள உள்ளத்தை
இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது பேரன்களை உள்ள அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அருட்காவலும் புனித சந்தியாப்பரின் பறித்து பேசுதலும் எவருக்கு என்று கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரர்களே, அடுத்த வாரம் பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளி அன்று காலை 11 மணி மற்றும் மாலை 6:30 மணி இந்த திருப்பலிகளை நிறைவேற்றி நற்கருணை ஆராதனையை வழிநடத்த வருகை தருகின்ற அருள் தந்தை சேவியர் கிளாடிஸ் அவர்கள், கோவை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், குமாரபாளையினுடைய பங்கு தந்தையாக பணி செய்கின்றார்கள். காங்கேயம் புனித குழந்தை மாதா ஆலயத்தை மிக சிறப்பாக கட்டி எழுப்பியவரும், அந்த திருத்தலத்தை மேம்படுத்தியவரும், அறுவடை ஜெபத்திலே மிக சிறப்பாக அதை வழிநடத்துகின்றவருமான அருள் தந்தை அவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே பங்கு மக்கள் மற்றும் பக்தர்கள் நாம் திருப்பலியில் பங்கேற்று அந்த முதல் வெள்ளி புனித சந்தியாகப்பருடைய அந்த பரிந்துரை ஜெபத்தை அவரை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எனவே இன்னும் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றவர்களுக்கும் நாம் சொல்லுவோம். இந்த திருப்பலிகளில் நாம் கலந்து கொண்டு நம்முடைய பாதுகாவலருடைய அந்த பரிந்துரை ஜெபத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களுடைய திருப்பணிகளுக்கான அந்த தயாரிப்பு பணிகள் அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த திங்கட்கிழமை முதல் அந்த ஷெட்டையெல்லாம் நாம் பிரித்து நம்முடைய பணிகளை முழு மூச்சாக நாம் செய்ய இருக்கின்றோம். அதனால இந்த திருப்பணிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் தொடங்குகிற இந்த பணிகள் எந்த ஒரு தடையும் இன்றி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாம் இந்த இடத்தில் மிக அழகான ஒரு கோபுரம் மற்றும் இந்த வீட பணிகள், இன்னும் ஆலயத்தை நாம் அழகுபடுத்துகின்ற இந்த செயல்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பணிகளுக்காக நாம் தாராள உள்ளத்தோடும் நம்முடைய நன்கொடைகளை நாம் தருவோம். எனவே ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக ஒவ்வொரு குடும்பத்துக்குமே உங்களுக்கான அந்த அழைப்பிதழ் நீங்கள் மாதம் கொடுப்பதற்கு ஏற்றதாக அந்த அந்த அட்டை உங்களுக்கு வழங்கப்படும். இன்னும் அதே போல பக்தர்கள் மற்றும் பங்கு மக்கள் இன்னும் தாராள உள்ளத்தோடு அந்த குடும்ப வரி என்பது குறைந்த பட்சம்தான். இன்னும் நாம் நிறைய தாராள உள்ளத்தோடு கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த பணிகள் அது நிறைவு பெறும். உங்களை நம்பி மக்கள், பங்கு மக்கள் மற்றும் பக்தர்கள் உங்களை முழுமையாக நம்பி இந்த பணிகளை நாம் தொடங்குகிறோம். எனவே நீங்கள் மாதம் உங்களுடைய வருமானத்தில் அந்த ஒரு பகுதி நீங்கள் தாராளமாக கொடுத்து இந்த திருப்பணிகளுக்காக உதவுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் வேலை தொடங்கவில்லை என நீங்கள் நினைக்க வேண்டாம். அதற்கான அந்த ஏற்பாடுகளோடு நீங்கள் இருங்கள். நாம் இந்த திங்கட்கிழமை முதல் முழு மூச்சாக அந்த பணிகள் தொடங்கி நம்முடைய ஜூலை 16ஆம் தேதி கொடியேற்றம், அதற்குள் இந்த வேலைகளை நாம் முடிக்க வேண்டும். எனவே இந்த பணிகள் எந்த ஒரு தடையும் இன்றி மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும், இன்னும் தொடர்ந்து நமக்கான அந்த பொருளாதார வசதிகள், இந்த வளங்கள் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் நீங்கள் செபிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் அவனாளின் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக் கொள்ளார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக.
நிறைவேறிற்று. இறைவனுக்கே நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் நம்முடைய வாக்கிற்கேற்ப இதோ நம்மோடு இந்த நற்கருணை வடிவில் அவர் வீற்றிருக்கின்றார். நம்மை அனுதினமும் அன்பு செய்கின்ற, நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்ற, நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கின்ற நம் ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்றார். நம்மை விட்டு பிரிய மனமில்லாதவராக இருக்கின்றார். இந்த சிறிய இந்த நற்கருணைக்குள் நம்மையே முழுவதுமாக வைத்து இதோ நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆண்டவர் நம் கூடவே இருக்கின்றார். கூடவே இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவை பல நேரங்களில் இந்த உலக போக்கில் வாழுகின்ற நாம் உணர முடியாமல் இருக்கின்றோம். அவசரமான உலகில், வேகமான நகர்வில், பரபரப்பான இந்த வாழ்க்கையிலே அவரை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகின்றோம். எனவே என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற இந்த பாடல் வழியாக இந்த நேரத்தில் இந்த சிந்தனையை நம்முடைய மனதில் இருத்தியவர்களாக ஆண்டவருக்கு நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் வண்ணம் இந்த பாடலை இந்த நேரத்தில் நாம் பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் சத்தமாக கடவுளை எழுப்பி பாடகர் குழுவினோடு இணைந்து அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து நம் கூடவே இருக்கின்ற நம் ஆண்டவரை நாம் முழுமையாக உணர வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு இல்லாமல் நாம் வாழ முடியாது, நாம் எதையும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே.
நம் ஆண்டவரின் வார்த்தை கேட்க அவரை விட்டு பிரிந்து நம்மால் எதையும் முழுமையாக செய்ய இயலாது என்பதை நாம் உணர்ந்திருந்தாலும் இந்த உலக போக்கிலே வாழ்கின்ற நாம் பல நேரங்களில் அவரை மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கின்ற அந்த ஆற்றல், அவர் நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்ற பொறுப்பு, கொடுத்திருக்கின்ற கடமைகள், பணிகள் அனைத்தையும் மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் நாம் சிந்திப்பது போல இறையாட்சி வளர்த்தெடுப்பதற்கான ஆற்றலை நாம் ஒவ்வொருவரும் தன்னகத்தை பெற்றுள்ளோம். அது வளரக்கூடியதாக, இன்னும் அதை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லும் கருவிகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆனாலும் நம்முடைய சுயநலம், நம்முடைய பேராசை, நம்முடைய தவறான எண்ணங்கள், நம்முடைய தீய ஆசைகள், நம்முடைய மனதில் இருக்கின்ற பகைமை, வெறுப்பு, அடுத்தவரை பழிவாங்கும் எண்ணம், நாம் தான் உயர்ந்தவர் என்று அந்த எண்ணம், அடுத்தவரை மட்டப்படுத்துகின்ற, தாழ்த்துகின்ற இந்த செயல், இதுவெல்லாம் இந்த இறையாட்சிக்குரிய செயல்களிலிருந்து நம்மை பின்னோக்கி இழுக்கிறது. அதிலிருந்து நாம் தூர செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் அதற்காக நாம் மனம் வருந்துவோம். இறைவன் தந்திருக்கின்ற ஆற்றலை நாம் நேர்மறையாக பயன்படுத்த, இறைவன் நம்மிடம் நம்பி ஒப்படைத்திருக்கின்ற இந்த இறையாட்சிக்கான இந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்வதற்கான அருளை இந்த நேரத்தில் நாம் கேட்போம். எனவே அதற்கு தடையாக நாம் கூடவே இருக்க ஆசைப்படுகின்ற நம் ஆண்டவரை மறந்த, அவருக்கு எதிரான பாதையில் சென்ற, அவருடைய அன்புக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்ட நம்முடைய அந்த செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் விரும்புகின்ற அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், நம்முடைய கடமைகளான இறையாட்சியை வளர்த்தெடுப்பது, அடுத்தவருக்கு உதவி செய்வது, எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு செயல்படுவது, நீதியோடு இருப்பது என்ற இவைகளை இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் நாம் கேட்போம். அனைவரும் உடந்தாள் படித்து நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்கின்ற இந்த புயமான நேரத்திலே நம்முடைய வேண்டுதல்களை நாம் மனம் திறந்து அவர் பாதம் வைப்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் என் தந்தை உங்களுக்கு செய்வார் என்று தந்தையினுடைய தாராள உள்ளத்தை நமக்கு எடுத்துரைத்த நம் ஆண்டவரிடம் நேரத்தில் நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தியவர்களாக எந்த வீண் பராக்குகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் தராமல் நற்கருணை ஆண்டவரை நாம் அப்படியே உற்று நோக்கி இந்த நேரத்தில் நாம் பக்தியோடு கொண்டாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ பிள்ளைகள் நாங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். புனித சந்தியாகப்பர் திருத்தலம் இந்த வளாகம் பேராற்றல் நிறைந்ததாக, எங்களுடைய வாழ்க்கைக்கான ஆறுதலை பெற்றுக்கொள்கின்ற இடமாக, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கி செல்லக்கூடிய அந்த திறமைகளை, அந்த ஆற்றலை நிரம்ப பெற்றுக்கொள்கின்ற இடமாக இதோ இந்த இடத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். அன்பான இயேசுவே, என் கூடவே இரும், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற இந்த பாடலுக்கு ஏற்ப இதோ நாங்கள் நீர் இல்லாமல் எங்களுடைய வாழ்வில் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அன்பான இயேசுவே, உம்மை தேடி வந்த உம் அன்பு பிள்ளைகளை இந்த நேரத்தில் நிறைவாக ஆசீர்வதியும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் என்ற உடைய வார்த்தை கேட்ப உடைய ஆசிரை இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. அன்பான இயேசுவே, இதோ நீர்தாமே எங்களை ஒவ்வொரு நாளுமே வழி நடத்துகின்ற
அரவணைக்கின்றீர், கண்ணின் மணி போல பாதுகாக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்தாலும் பல நேரங்களில் இந்த உலக போக்கில் பயணப்படுகின்ற நாங்கள், எங்களுடைய மனம்போன போக்கிலே செல்கின்ற நாங்கள் உம்மை மறந்தவர்களாக இருக்கின்றோம். அன்பான இயேசுவே, உம்மை என்றும் நாங்கள் எங்களுடைய மனதில் கொண்டவர்களாக, உம்மை அனுதினமும் எங்களுடைய நினைவில் கொண்டவர்களாக, உம்மையே எங்களுடைய முழு மூச்சாக நாங்கள் கொண்டு அதை சுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கான ஒரு ஆசிரியர் இந்த நேரத்தில் எங்கள் அனைவருக்கும் தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, உம்மை தேடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கான நல்ல உடல் உள்ள ஆன்மனிடம் நிறைவாக தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்பினாலும், பலவிதமான நலன்களால் நாங்கள் நிரப்பப்பட்டாலும், எங்களுடைய வாழ்வில் சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வருத்தங்களும் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அன்பான இயேசுவே, உடல்நலமின்மையால் வருத்தப்படுகின்ற, துன்பமடைகின்ற, கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நபரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களை நம்பி தேடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். இங்கு வர இயலாமல் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருந்து ஜெபிக்கின்ற, கால் வலியோடு மூட்டு வலியோடு நடக்க முடியாமல் அவதிப்படுகின்ற, படுத்த படுகையாக இருக்கின்ற, பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி துன்பப்படுகின்ற, அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய ஆசீரால் நிரப்பும். அன்பான இயேசுவே, அன்று உம்மிடம் கொண்டு வரப்பட்ட தொழில் நோயாளர்களை மற்ற எல்லா நோயாளர்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலம் அளித்து நம்பிக்கையோடு செல், மகிழ்ச்சியோடு செல் என்று அவர்கள் அனுப்பியது போல, அன்பான இயேசுவே, இங்கு நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிபோடு செவி சாய்த்திருப்பீராக. அன்பான இயேசுவே, உடைய குடும்பத்தில் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அமைதி இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இயலாத, விட்டுக் கொடுக்க இயலாமல் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் செயல்படுகின்ற எங்களுடைய குடும்ப நபர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பான இயேசுவே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய, இறங்கி போகக்கூடிய, மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரையும் அன்போடு பாசத்தோடு உற்று நோக்கக்கூடிய அந்த நல்ல மனநிலையை எங்கள் அனைவருக்கும் தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, உறவே எங்களுடைய வாழ்வில் தெய்வமாக, இந்த உறவே எங்களுடைய வாழ்வில் உங்களுடைய ஆசிரியை பெறுகின்ற இடமாக, எங்களுடைய குடும்ப உறவுகளை உங்களுடைய அந்த அன்பை நாங்கள் பெறுகின்ற இடமாக இருக்கிறது என்பதை உணரக்கூடிய அந்த ஆசையை, இந்த நல்ல மனதை எங்களுக்கு தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, எங்களுடைய இல்லத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான ஒரு ஆசை எங்களுக்கு நிறைவாக தாரும். அந்த இல்லத்தில் நாங்கள் ஜெபிப்பதற்கான, கூடி உம்மிடம் மன்றாடக்கூடிய அத்தகைய ஒரு ஆரோக்கியமான சூழலை எங்கள் குடும்பத்திற்கு தந்திருப்பீராக. என் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம், ஆசீர்வதியும். பிள்ளைகளும் பெற்றோர்களும் அன்பாக மகிழ்வோடு பேசக்கூடிய, அல்லது அனைவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் மகிழ்வோடு நேரம் செலவிடக்கூடிய அத்தகைய ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலை எங்களுக்கு தந்திருப்பீராக. வேகமாக அவசரமாக வாழுகின்ற நாங்கள் பல நேரங்களில் பிள்ளைகளிடம் சரியாக பேசாமல் இருக்கின்றோம், பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கின்றோம், சகோதர சகோதரிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். நாங்கள் இந்த வேகமான உலகிலே பணம் இருந்தால் போதும், எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த நினைப்பிலே நாங்கள் செல்கின்றோம். அன்பான இயேசுவே, உறவே எங்களுடைய வாழ்வில் அடிப்படை. உறவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்போடு அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த அழகிய சிந்தனைகளை எங்களுடைய மனதில் இருத்துவதற்கான அந்த ஆசையை நாங்கள் இந்த நாளில் உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வோமாக. அன்பான இயேசுவே, படிக்கின்ற என் பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். இந்த வேலைக்காக படிக்கின்ற, தங்களுடைய அந்த பள்ளி பாடங்களை படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளை ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலம் மிக வளமையாக ஒளிமயமாக அமைவதற்கான ஒரு ஆசையை என் பிள்ளைகளுக்கு தந்திருப்பீராக. நல்ல ஒழுக்கத்தோடு வளரக்கூடிய, நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கக்கூடிய, அனைவரையும் அன்போடு பாசத்தோடு பார்க்கக்கூடிய அத்தகைய நேர்மறையான எண்ணங்களோடு என் பிள்ளைகள் வளர்வதற்கான, இந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருப்பதற்கான அத்தகைய சூழலை நீங்களாமே எங்களுக்கு தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அந்த வறுமையை, அந்த பொருளாதார சிக்கல்களை, அந்த கடன் பிரச்சனைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பான இயேசுவே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் முகம் அழுத்தாத, என் சுமை எளிதாகிறது என்ற வார்த்தைக்கு ஏற்ப உம்மிடம் நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கின்றோம்.
அன்பான இயேசுவே, இதோ பொருளாதார சுமைகளினால் அழுத்தப்பட்டு எங்களுடைய வாழ்வில் எதுவும் செய்ய இயலாமல் இதோ திங்கி தடுமாறி வந்து உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பான இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். அந்த வறுமையில் இருந்து, அந்த வேதனையில் இருந்து விடுபடக்கூடிய உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தரணும். உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. இதோ நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தாரும். நல்ல வேலை வாய்ப்பு எங்களுக்கு அமைவதாக. நன்றாக உழைப்பதற்கான நல்ல உடல் நலம் நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. ஆரோக்கியமான மனநிலையோடு இருப்பதற்கான ஒரு ஆசையை எங்களுக்கு தந்திருவீராக. அன்பான இயேசுவே, இன்னும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இல்லத்திலே எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் அது கைகூடுவதாக, அவர்களுக்கு நல்ல வரன் அமைவதாக, நல்லதொரு அழகிய எதிர்காலம் அவர்களுக்கு அமைவதாக. குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கின்ற அந்த தம்பதிகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்பிக்கையோடு தொடர்ந்து இங்கு வந்து ஜெபிக்கின்ற அவர்களை ஏறெடுத்து பாரும். அவர்களை ஆசீர்வதியும். அந்த குழந்தை செல்வம் தந்து அவருடைய குறைகளை போக்கி நீதாவே அந்த குடும்பத்தில் கூடுதலான சந்தோஷம் மகிழ்ச்சி அமைய அருள் புரிவீராக. அன்பான இயேசுவே, இந்த திருத்தலம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வேண்டுகின்ற இந்த இடம் வந்தாலே போதும், என்னுடைய வாழ்வில் நாங்கள் வேண்டுகிற மாற்றங்கள் நடக்கும், என்னுடைய வாழ்வில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்து ஜெபிக்கின்ற அந்த உள்ளங்களை ஆசீர்வதி. அவருடைய நம்பிக்கைக்கு நீதாமே எந்த ஒரு வீண்போகா வண்ணம் அந்த நம்பிக்கையை அவர்கள் தளரா வண்ணம் ஒரு ஆசையை நிறைவாக அவர்கள் பெற்றுக்கொள்ள அந்த நம்பிக்கையோடு அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த செயல்களிலே அவர்களுக்கு வெற்றியை தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து வேண்டுகின்ற என்னுடைய ஆலய புதுப்பிக்கின்ற பணிகளை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். என் வீட பணிகளை ஆசீர்வதியும். இந்த பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும். இந்த பணிக்காக ஜெபிக்கின்ற, இதில் பங்கு கொள்கின்ற, இதில் நன்கொடைகள் தருகின்ற, இந்த பணிகளுக்காக நேரடியாக மறைமுகமாக இந்த பணிகளில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு நபரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்பான இயேசுவே, இந்த திருப்பணியில் நாம் அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய அத்தகைய ஆசையை அனைவருக்கும் தந்திருப்பீராக. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்கு உரியவர் என்ற உடைய வார்த்தைக்கு ஏற்ப முகமலர்ச்சியோடு கொடுத்து உங்களுடைய அன்பை நாங்கள் நிறைவாக இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அதை சுவைத்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசையை எங்களுக்கு தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, இதோ நாங்கள் இன்னும் தொடர்ந்து நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்கள், குறிப்பாக சந்தியாகப்பர் பாதம் நாங்கள் நம்பிக்கையோடு முன்வைக்கின்ற எங்களுடைய இந்த வேதனை, எங்களுடைய துன்பம், எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று நாங்கள் விரும்புகின்ற அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் எங்களுடைய வாழ்வில் நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். புல
விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாய் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் குறித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பங்கே காவலே